ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல்ல ஓவன் எதுவுமே இல்லாம வீட்லயே எப்படி நம்ம ப்ளம் கேக் ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோல காமிக்க போறேன். கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வருதுல்ல, கண்டிப்பா இந்த கேக்க நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் ப்ளம் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃப்ரூட்ஸை சோக் பண்ணிடலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரீஸு, டேட்ஸு, அப்புறமா ரைசன்ஸு, பிளாக் ரைசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சோக் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ப்ளம் கேக்கில் நிறைய இருக்கிறது பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸை வந்து இந்த ஆரஞ்ச் ஜூஸில் 1 மணி நேரம் நம்ம வந்து சோக் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்து சோக் பண்ணிடணும். இதை வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். இப்போ சீக்கிரமாக கேரமலைஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சுடு தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சுடு தண்ணி சேர்க்கும்போது பார்த்து மேலே வந்து தெரிச்சிரும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு பிஞ்ச் நான் வந்து சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யும் பொடிச்சு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து ஜாதிக்காய் பொடிச்சது எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ப்ளம் கேக்குக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சோக் ஆகிடுச்சு. அதை வந்து ஆரஞ்ச் ஜூஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அது வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நார்மல் சுகர் பவுடர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ப்ரௌன் சுகர் சேர்க்கும்போது தான் ஒரு கரெக்டான ப்ளம் கேக்கோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் சிரப், அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு கேரமல் சிரப்பை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கேரமல் சிரப் வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த எக் பேட்டரில் சேர்க்கணும். சூடோடு சேர்த்துட்டோம்னா கேக் வந்து ஃப்ளாப் ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கேரமல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சோட தோலை வந்து துருவி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட் சேர்க்கறனால நம்ம கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கடைசியாக நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் கேக் பேட்டரை விட இந்த கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கடைசியாக ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து மைதாவில் கோட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம மைதாவில் கோட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டோன்னா கீழே போய் எல்லாமே செட்டில் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து மைதாவில் கோட் பண்ணுறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் இங்க 5 இன்ச் கேக் பேன்ல வந்து பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள பேட்டர ஊத்திக்கலாம். இப்ப கடைசியா இதுக்கு மேல கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸும், நட்ஸும் இது மேல போட்டுக்கிறேன். இப்படி நீங்க நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போடும்போது கீழ போகாம அப்படியே மேலேயே இருக்கணும். அதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. ஒரு பாத்திரத்த 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துறலாம் லோ ஃப்ளேம்ல. இப்ப 50 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம். இந்த கேக்க இப்ப கட் பண்ணி சாப்பிடுறத விட ஒரு பட்டர் பேப்பர்ல போட்டு கவர் பண்ணிட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்க கட் பண்ணி சாப்பிடும்போது கேக் வந்து இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஆரஞ்ச் ஜூஸ் இருந்ததுன்னா அத வச்சு பிரஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து பட்டர் பேப்பர்ல கவர் பண்ணி வச்சிரலாம். இப்ப இந்த கேக்க வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ப்ளம் கேக் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட இந்த கேக்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்குறேன்.